ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 5, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் அக்சஸ் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸில் பேஸு. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிற பார்ட் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் அக்சஸ். ஸோ எம்எஸ் அக்சஸ் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு டேட்டா பேஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் நிறையா இருக்குது. வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, டேட்டா பேஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் அக்சஸ்ங்கிறது ஒரு டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்னால் ஃபஸ்ட்டு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு தகவலின் சேகரிப்பு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கீடு, இல்லை ஆதார் கார்டு எண்ணிக்கை, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு எண்ணிக்கை, மக்கள், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெவலில் ஒரு ஸ்கூலு, இல்லை ஒரு காலேஜு, இல்லை ஒரு எஜுகேஷனு, இல்லை ஒரு கிராம வில்லேஜ் பஞ்சாயத்து, ஏதாவது பற்றியான தகவல்கள் சேகரிப்பு அப்படிங்கிறது தான் டேட்டாபேஸ். டேட்டானாலே தகவல் தான். அந்த டேட்டாவை வந்து சேவ் பண்ணுறது தான் டேட்டாபேஸ். அந்த டேட்டாவுடைய தொகுப்பு. இந்த தொகுப்பு எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மதிப்பை பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டேட்டா எப்படி இருக்கும், ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க பேர், அவங்க அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த், அவங்க அட்ரஸ்ஸு, அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, அவங்க எங்கே படிக்கிறாங்க, எங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்கே படித்தாங்க, அவங்களுடைய மார்க் என்ன, அவங்க ஃபீஸ் ஸ்டேட்டஸ் என்ன, என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, என்ன செக்ஷன் படிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கே இருக்கும் போது காலேஜ், ஒரு வில்லேஜ், இல்லை ஒரு மாநகராட்சி, இல்லை ஒரு டேட் ஆஃப் பர்த், இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு ஆதார் கார்டு டேட்டாபேஸ். இந்த ஆதார் கார்டு டேட்டாபேஸ்லாம் பெரிய டேட்டாபேஸ். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு ஆதார் கார்டு இருக்குது. ஸோ அதனுடைய நம்பரு, பேர், ஊர், அப்பா அம்மா பேர், அட்ரெஸ்ஸு, ஆதார் நம்பரு, அவங்க ஃபோட்டோ, அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு, இதெல்லாம் அடங்கினது தான் ஒரு டேட்டாபேஸ். ஒரு ஆளுக்கு இவ்வளோ தகவல் இருக்குது. ஒரு நபருக்கே, ஒரு தனி நபருக்கே இவ்வளவு தகவல் இருக்குது. இப்போ ரேஷன் கார்டுன்னு எடுத்திங்கன்னா அந்த குடும்பத்தில் எத்தனை பேர், எத்தனை சிலிண்டர் வச்சுருக்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் அக்சஸ்ங்கிறது ஒரு டேட்டா பேஸு. ஸோ அந்த டேட்டா பேஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது எம்எஸ் ஆஃபீஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்றாட கம்ப்யூட்டர் தேவைகளுக்கு தேவைப்படும் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ். இதெல்லாம் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம். ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லெவல்லையும் டேட்டாபேஸஸ் பண்ணலாம், பெரிய லெவல்லையும் டேட்டா சேகரிக்கலாம். இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறவங்க எவ்வளோ டேட்டா சேவ் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம். ஒரு வந்து பார்பர் ஷாப்பு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஸோ இவங்களோட டேட்டாபேஸு எவ்வளோ பில் போடுறாங்க, என்னென்ன பொருள் வாங்குறாங்க, ஸோ அந்த டேட்டாபேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றியான கிளாஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்பாக பிரிச்சுக்கோங்க. டேபிள்ஸு, குவாரிஸு, ஃபார்ம்ஸு, ரிப்போர்ட்ஸ். நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லி தருவேன். என்ன ரீசன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் அதிகம், நேரம் கம்மி. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கொடுக்கவே இல்லை எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரொம்ப முன்னாடியே நடக்க வேண்டிய எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக போகிறது பெட்ரு. ப்ராக்டிக்கலில் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸை 4ஆக பிரிச்சுக்கோங்க. டேபிள்ஸு, குவாரிஸு, ஃபார்ம்ஸு, ரிப்போர்ட்ஸு. இந்த டேபிள்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு டேபிள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா காலம்ங்கிறது ஒரு நேர் கோடு மாதிரி மேலேருந்து கீழே வரையும் வரது காலம். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரோ. ஸோ காலம், ரோ மிக்ஸ் ஆனது தான் டேபிள்ஸு. ஒவ்வொன்றும் டேபிள்ஸு. ஓகேவா? எக்ஸல் மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸு. ஒவ்வொன்றுமே டேபிள்ஸ் தான். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள்ஸு, அடுத்து குவாரிஸு, அடுத்து ஃபார்ம்ஸு, ரிப்போர்ட்ஸு. குவாரிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. குவாரிஸ்னால் கேள்வி எழுப்புறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இதில் காலம்ஸ் நமக்கு செலக்டிவாக வேணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு டேட்டாபேஸில் எடுத்திங்கன்னா ஃபோட்டோ, பேர், நம்பரு, ஆதார் நம்பரு, அட்ரஸ்ஸு, அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட ஊர், அவங்களோட பின்கோடு, அவங்களுடைய வந்து இடது கை, அவங்களுடைய வலது கை, அவங்களோட கண், எல்லா டேட்டாபேஸஸுமே அதில் அடங்கியிருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எது முக்கியம், எதை சார்ட் அவுட் பண்ணணும், எது மட்டும் நீடடு அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது குவாரிஸு. ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதார் கார்டோடைய
ஒரு ஆதார் கார்டு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஒருத்தவர் வந்து ஆதார் எடுக்க போறாரு, இல்லை ஏற்கனவே எடுத்துட்டாரு. அவர் வந்து ஏதோ கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவருடைய டீட்டெயிலை எடுக்கணும்னா அவருடைய ஆதார் நம்பரை தட்டி பார்த்து எடுத்து அவருடைய பேரை மட்டும் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை அவங்க அப்பா பேரை மட்டும் கரெக்ஷன் பண்ணணும்னா இந்த ஒரு ரோவை மட்டும் எடுக்கக்கூடிய இடம் தான் ஃபார்ம். இப்போ நீங்கள் போகிறீங்க இப்போ ஒரு கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணுவீங்க. பட் இந்த எண்டில் ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறது அந்த எண்டில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டா பேஸாக தான் போய் சேரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 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 ரோவாக தான் இருப்பீங்க அங்கே. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாக ஃபில்லப் பண்ணுவீங்க. பெரிய ஒரு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரா மாதிரி ஒரு ஃபார்மாக ஃபில்லப் பண்ணுவீங்க. ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனில் எல்லாரோடைய பேரும் எல்லாருடைய தகவலும் ஒன்றா வரது தான் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டில் எது எது வேணும் எது எது வேணாங்கிறத வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து விஷயம். இங்கே பாருங்கள், ஃபார்ம்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு ஃபார்மை நீங்கள் டைப் பண்ணணுன்னா எப்படி பண்ணுவீங்க? பேர், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த், ஊர், அட்ரஸ், பின்கோடு, செல் நம்பரு, இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ ரிப்போர்ட் எப்படி பண்ணுவீங்க? ரிப்போர்ட் இப்படி தான் ஜென்ரேட் பண்ணுவீங்க. ரிப்போர்ட் மீன்ஸ் என்னென்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நபர் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து எத்தனை மக்கள் தொகை இருக்குது, அதில் ஆண் எவ்வளோ, பெண் எவ்வளோ, டிரான்ஸ்ஜெண்டர் எவ்வளோ. ஸோ அதை 3ஆக பிரிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களில் 18 வயசுக்கு மேலே, பெண்களில் வந்து 18 வயசுக்கு மேலே. ஸோ இதில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இன்னும் எடுக்கலை, எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இதில் குழந்தைகள் எவ்வளோ, 5 வயசுக்கு கீழே எவ்வளோ, 5 வயசுக்கு மேலே எவ்வளோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் நமக்கு தெரியணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா கேக் இவ்வளோ இருக்குது, கேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கேக்கு 12 இருக்குது, ஸோ பீசஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது தான். ஓகே, அடுத்து பிளானிங்கே டேட்டாபேஸ். பிளானிங்கே டேட்டாபேஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த டேட்டாபேஸை பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு டேட்டாபேஸை எடுத்துக்குவோம். இப்போ இது எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். எம்எஸ் ஆஃபீஸில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் 2010 அப்படின்னு எடுக்கணும். ஸோ ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ் ஆஃபீஸில் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்படி போனீங்கன்னா ஃபைலில் போய்ட்டு பிளாங்க் டேட்டாபேஸ் இருக்கும், அதில் கிரியேட்டுன்னு கொடுக்கணும். ஸோ கிரியேட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து கிரியேட்டில் போய் பார்த்தீங்கன்னா டேபிள், குவாரி, ஃபார்மு, ரிப்போர்ட்டு. ஸோ இந்த 4 டைப் தான் ரொம்ப முக்கியம். இந்த 4 டைப் தான் உங்களுக்கு சிலபஸ், இந்த 4 டைப் தான் உங்களுக்கு கேள்வி வரும். ஸோ டேபிள், குவாரி, ஃபார்மு, ரிப்போர்ட். ஓகே, டேபிளுக்கு பிற்பாடு தான் குவாரி, குவாரிக்கு பிற்பாடு தான் ஃபார்மு, ஃபார்முக்கு பிற்பாடு தான் ரிப்போர்ட்டு. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி காட்டுறேன். 3 or 4 காலம்ஸ் நான் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டேபிள் தாங்க கிரியேட் பண்ணோம். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜென்ரலாகவே ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஐடிங்கிற காலத்தில் விட்டுருங்க. இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைமரி கீங்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளை எப்படி கிரியேட் பண்ணிடணும்னு சொல்கிறேன். கிளிக் டு ஆடுன்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் அடிக்க போகிறீங்கன்னா பேர், ஸோ டெக்ஸ்ட் தான் வரும். ஸோ நேம். ஸோ நான் இப்போ என்ன டேட்டாபேஸ் ஜென்ரேட் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ப்ரெசண்ட்டில் இருக்கிறாங்களா இல்லையா, எஸ்ஆர்னோ, அவ்வளோதான். ஸோ நேமு, இதுலேயும் வந்து ஸோ நேமு, ஸோ டெக்ஸ்ட் வர இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஃபாதர் நேமு, ஸோ கண்ட்ரோல் எஸ் இங்கேயும் கொடுக்கணும். ஃபாதர் நேம், அடுத்துலேயும் டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம். நம்பர், டேட் ஆஃப் பர்த்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு நம்பர்னு கொடுக்கறத விட டேட் ஆஃப் பர்த் நம்பர்னு கொடுக்கறத விட டேட் அண்ட் டைம்னு கொடுத்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த். ஓகே, ஸோ நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ. கரன்சினா கரன்சி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸு, எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி கொடுக்கணும்னா கரன்சி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து அட்டாச்மெண்ட் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறது, லிங்க் அட்டாச் பண்ணுறது, இல்லை கால்குலேட் ஃபீல்டு ஏதாவது ஒரு நம்பரை கூட்டி தரது, கரன்சி இது மாதிரி இதை கூட்டி தரது, அந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு போட்டுக்கலாம்.
டெக்ஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். டேட் அண்ட் டைம், கரன்சி, நம்பர், இதில் ஏதோ சம் நம்பர்ஸ், டோர் நம்பர் அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா இதை போட்டுக்கலாம். ஸோ எஸ்ஆர் நோ ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ்ஆர் நோ ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கரண்ட்லி அவைலபிள் அவைலபிளாக இருக்கிறாங்களா இல்லையா, அவ்வளோதான். ஓகேவா, ஜஸ்ட் வந்து ஒரு 3 ரோ பண்ணிக்குவோம். ஸோ நிர்மல் ஸோ எனக்கு ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி நான் ஒரு 3 நேம் டைப் பண்ணிக்கிட்டேன். இந்த ஐடிங்கிறது ஆட்டோ ஜென்ரேட்டு. இந்த ஐடியை நம்ம மாற்ற முடியாது. இன்கேஸ் டெலீட் பண்ணிங்கன்னா கூட இந்த டெலீட் ஆன ஐடி திரும்ப வராது. இந்த 3ங்கிறத யூஸ் பண்ணது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் பிரகாரம் மாதிரி. இப்போ ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஒருத்தவங்களுக்கு வந்த, இப்போ ஒரு காலேஜோ ஸ்கூலாக படிக்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு வந்த ரெஜிஸ்டர் நம்பர் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு வரவே வராதோ, எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இன்னொருத்தவங்களுக்கு வரவே வராதோ அதை மாதிரி. ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரைமரி கீன்னு சொல்லலாம். ஸோ வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு காலமு, இது ரோ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரோட டேட்டா பேஸை வச்சிருக்கிறேன். இந்த 3 பேரோட டேட்டா பேஸை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா குவாரியாக கன்வெர்ட் பண்ணலாம், ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணலாம், ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இதில் சேவுங்கிறத கொடுக்கணும். சேவ்னு கொடுத்துக்கலாம். க்ளோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உள்ள எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 காலம் கொடுத்துருக்குறீங்க. இப்போ இதில் போயிட்டு டிசைன் வியூன்னு இருக்கும். இதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். டேபிளுங்கிறது ஃபஸ்ட்டு, அடுத்து குவாரி, அடுத்து ஃபார்மு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு. பட் இருந்தாலும் இந்த டிசைன் வியூ என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த டிசைன் வியூங்கிறது நம்ம வச்சிருக்கிற இந்த டேட்டா பேஸை டிசைன் பண்ணுறது. இப்போ ஐடியில் என்ன ஆட்டோ நம்பர்னு கொடுத்துருக்கோம், நேமுங்கிறது வந்து டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், ஃபாதர் நேம் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ ஐடிங்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. லாங் இன்டீஜர் இன்க்ரிமெண்ட் மீன்ஸ் அதுவாக 1 2 3 ஜென்ரேட் ஆகிட்டே வரும். இண்டெக்ஸ்டு நோ டூப்ளிகேட்ஸ். இண்டெக்ஸ் வந்து நோ டூப்ளிகேட்ஸ்னால் அதாவது அதில் டூப்ளிகேட்டே வராது. இப்போ ஒன்று வந்து ஒருத்தவங்களுக்கு வந்ததுன்னா அந்த ஒன்றுன்னு ஒருத்தவங்களுக்கு வரவே வராது. டெக்ஸ்ட் அலைன் ஜென்ரல். ஓகேவா, நேம் வந்து டெக்ஸ்ட்டு, ஃபாதர் நேம் டெக்ஸ்ட்டு, டேட் ஆஃப் பர்த்து, டேட் அண்ட் டைமு, அவைலபிள் எஸ் ஆர் நோ. ஓகேவா, இதெல்லாம் நம்ம கொடுத்துக்குறோம். இப்போ எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ 0. ஓகேவா, அதில் வேல்யூ வந்து 0 தான். ஓகேவா, எஸ் ஆர் நோ அவ்வளோதான ஒழிய வேல்யூ அதில் 0 தான். இண்டெக்ஸ்டுனா நோ, அதில் வந்து எந்த இண்டெக்ஸ்னு நம்பர்ஸ் வராது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான். டேட் அண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்மட்டு, இன்புட், மாஸ்க்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்டு நோ, இண்டெக்ஸ் நோ, ஐஎம்இ மோடு நோ கண்ட்ரோல், ஐஎம்இ சென்டென்ஸ் மோடு நன்னு, டெக்ஸ்ட் அலைன்னா ஜென்ரல், ஷோ டேட் பிக்கர் ஃபார் டேட்ஸு. ஸோ டேட்டு மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். டேட்டு பிக்கர் அதில் இருக்குது, அதாவது ஒரு கேலண்டரே ஓப்பன் ஆகும்ல அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் டெக்ஸ்ட்டுங்கிறது எவ்வளோ வேர்ட்ஸ் அடிக்கலாம், ஃபீல்டு சைஸு 255 ஃபீல்ட்ஸ் அடிக்கலாம், 0 லென்த்து. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. இதில் வந்து 0 லென்த்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு நேம் 0 லென்த்து கூட இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கணும், இந்த நேம்னா இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு 0 லெட்டர்ஸ் இருந்தால் கூட ஓகேவா, அதனால் அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வந்து ப்ரைமரி, இங்கே பாருங்கள் கீ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதுதான் ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி கீ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அது எதில் செலக்ட் ஆகிருக்கோ அதை மாதிரி திரும்ப இன்னொன்று அடிக்கவே முடியாது, அதாவது டூப்ளிகேட்ஸே வராது. இப்போ இதை செலக்ட் பண்ணி இதை ப்ரைமரி கீ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வாட்டி அடிச்சிருக்கிற நேம் வந்து திரும்ப அந்த நேம்லேயே, இப்போ உதாரணத்துக்கு நிர்மல் NIRMAL அப்படிங்கிற நேமை வேற யாருக்குமே கொடுக்கவே முடியாது. ஸோ அதனால தான் அந்த ப்ரைமரி கீயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் கொடுக்குறோம். ஸோ ஐடி கொடுக்கும் போது ஒருத்தவருக்கு வந்திருக்க ஆதார் நம்பரு இன்னொருத்தவருக்கு வரவே வராது. ஸோ அதனால தான் அந்த ப்ரைமரி கீயை இது கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். டிசைன் வியூங்கிறது டேட்டா ஷீட் வியூ.
கொண்டு வந்துடும். ஸோ இதான் டேட்டா ஷீட் வியூ. ஓகேவா? அடுத்து டிசைன் வியூங்கிறது தான் இந்த வியூ. ஸோ டேட்டா ஷீட் வியூ, டிசைன் வியூ என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிவோட் டேபிள் வியூ, பிவோட் சார்ட் வியூங்கிறது என்னங்கிறத நான் கடைசியாக நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து குவாரி விசார்ட் நம்ம இதை கொடுக்குறோம். ஸோ இதை நம்ம ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ குவாரி விசார்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா, இந்த குவாரி விசார்டுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேருந்து செலக்டிவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குவாரி பண்ணுறது. சிம்பிள் குவாரி விசார்டு, கிராஸ் டேப் குவாரி விசார்டு, ஃபைண்ட் டூப்ளிகேட்ஸ் குவாரி விசார்டு, ஃபைண்ட் அன்மேட்ச்டு குவாரி விசார்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாததை கண்டுபிடிக்கிறது, டூப்ளிகேட்ஸை கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி விசார்டு. இப்போ வந்து சிம்பிள் குவாரி விசார்டு நான் எக்ஸாம்பிளாக நான் காட்டுறேன். இப்போ இதில் ஐடி நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அவைலபிள், இது எல்லாமே நான் கொண்டு வந்து அதை ஃபுல்லாக மேட்ச் பண்ணி பார்க்கணுன்னா இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ டேபிள் இது தனி. ஸோ இந்த டேபிள் குவாரி தனி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். இதில் வந்து என்ன மாற்றம் செய்யணுங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த குவாரிங்கிறது நம்ம என்னென்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதிலே வந்து இன்னொரு குவாரி ஒன்று போடுறேன். கிராஸ் டேப் குவாரி விசார்ட். ஸோ நம்ம ஏதாவது 2 எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி 2 எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள். இதில் வந்து என்னென்ன வருது அப்படின்னா டோட்டல் ஆஃப் அவைலபிள் 111. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த நேமில் இருக்கிறது நிர்மலுங்கிற நேமில் 1, ஆண்டனிங்கிற நேமில் 1, ராஜனுங்கிற நேமில் 1 தான் இருக்குது. ஸோ ஜூலிங்கிற நேமில் 1 இருக்குது, ராஜுங்கிற நேமில் 1 இருக்குது, ராஜேஷுங்கிற நேமில் 1 இருக்குது. ஸோ அதனுடைய எண்ணிக்கையை கொண்டு வர்றது அந்த கிராஸ் டேப். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிற குவாரி பண்ணுறது. குவாரினா இப்போ உதாரணத்துக்கு டூப்ளிகேட்ஸ் இருந்தால் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதிலே வருது பாருங்கள். இதிலே வந்து போட்டிங்கன்னா ஃபைண்ட் டூப்ளிகேட்ஸ் குவாரி விசார்டு, ஃபைண்ட் அன்மேட்ச்டு குவாரி விசார்டு, கிராஸ் டேப் குவாரி விசார்டு. இப்போ நம்ம போட்டுக்க வந்து கிராஸ் டேப், அதாவது கிராஸாக நம்ம செக் பண்ணுறது டோட்டலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸில் உள்ள நேமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம அடித்ததோ திரும்ப வந்திருக்காங்கிறத அதுவே கனெக்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா அடித்த டேட்டாவே திரும்ப அடிக்க முடியாது. இப்போ ஐடிக்கு மட்டும்தான் நம்ம வந்து பிரைமரி கீ கொடுத்துருக்கோம், குவாரிக்கு நம்ம கொடுக்கல. குவாரியில் உள்ள பெனிஃபிட் இது ஒன்று. குவாரியில் இருக்கக்கூடிய அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மிகவும் பின்தங்கி வர நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த குவாரியில் போயிட்டு நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த மிகவும் பின்தங்கியரை நம்ம எடுத்துக்க முடியும். பிலோ 18 ஏஜஸை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு கீழே நிரம்பியவரை வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கிறவரை நம்ம செலக்ட் பண்ணணும்னா இந்த சிம்பிள் குவாரி விசாரில் போயோ இல்லை கிராஸ் டேபிக் குவாரி விசாரில் போயோ நம்ம எடுத்துக்கலாம். டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஆதார் கார்டு நம்பர் இன்னொருத்தவருக்கு நம்ம கொடுத்துருக்கோமா அது மாதிரி ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரைமரி கீழே கொடுத்துறோம் அந்த நம்பரை. ஸோ அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஃபோன் நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, ரேஷன் கார்டு நம்பரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கீயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வரவே வராது. இப்போ ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவருக்கு 2 ஆதார் கார்டு, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு கீழே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர், இப்போ உதாரணத்துக்கு டேட் ஆஃப் பர்த்தே எடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பேர் இருக்கும், பேர் இருக்காது, குழந்தைக்கு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கீயுமே இருக்காது. இப்போ ஒரு குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் பிறக்குது, அதுக்கு பிரைமரி கீ இருக்காது, அதுக்கு வந்து எந்த ஒரு நம்பருமே இருக்காது. ஓகேவா? அந்த சர்டிஃபிகேட்டில் எந்த ஒரு நம்பருமே இருக்காது, அதில் அப்பா அம்மா பேர் தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தைக்கு உதாரணத்துக்கு ஒரு வேளை 2 பேர் கூட இப்போ ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பேர் சொல்லி அந்த பேரை வந்து பதிவு பண்ணி அந்த மாதிரி வாங்குறாங்க. இன்னொரு பேரையும் அதே மாதிரி டூப்ளிகேட் ஒன்று வாங்கி வச்சுறாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு 2 டேட் ஆஃப் பர்த் மாதிரி ஆயிடுது. பட் அது இப்போ பாசிபிள் கிடையாது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 2 ஓட்டர் ஐடி, 2 பேன் கார்டு அந்த மாதிரி இருந்தது. அதாவது 2 நம்பரில் பேன் கார்டு இருந்தது. என்ன ரீசன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டாங்க. இதான் டிஜிட்டலைஸ். ஏற்கனவே இவர்கிட்ட ஆதார் கார்டு இருந்திருக்கா, ஏற்கனவே இவர்கிட்ட ஓட்டர் ஐடி இருந்திருக்கா அப்படிங்கிறத டேட்டா பேஸ் ஏற்கனவே இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியும்.
பட் இதுக்கு முன்னாடி எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸை வச்சு அவங்களுக்கு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி தந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க ரேஷன் கார்டை கொண்டு போய் கொடுத்து ஓட்டர் ஐடி மையத்தில் கொடுத்தோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டர் ஐடி போட்டு கொடுத்துருவாங்க. இது கிராம பஞ்சாயத்தில் வந்து விஓ பார்த்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் இந்த டூப்ளிகேட்ஸ் கிரியேட் ஆகிறது. ஸோ டூப்ளிகேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு பிற்பாடு டேட்டா பேஸ் ரெடி பண்ணும்போது தான் அதெல்லாம் தூக்கிட்டாங்க. யார் யார்கிட்ட ஒரே நேம்ல இருக்கிறவங்க, ஒரே அப்பா பேரு அம்மா பேரு, ஒரே ஊரு, ஒரே பஞ்சாயத்து, ஒரே தெரு, ஒரே இதுல ஒரே டோர் நம்பர்ல 2 ஆதார் கார்டு இருக்கும், இல்ல 2 ஓட்டர் ஐடி இருக்கும். ஸோ ஆதார் கார்டு இப்போ வந்தது. ஸோ அது நாட் பாசிபிள். ஓட்டர் ஐடியை நான் சொல்றேன். ஒரே பேரு, ஒரே ஊரு, ஒரே அப்பா அம்மா பேரு, ஒரே டேட் ஆஃப் பர்த், ஒரே டோர் நம்பர்ல 2 ஓட்டர் ஐடி இருக்கும். ஸோ அதை வந்து எதில் கண்டுபிடிக்க முடியும்னா இந்த மாதிரி டேட்டா பேஸில் தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸில் கண்டுபிடிக்கும் பொழுது அதில் எத்தனை பேர் இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் 1, ஆண்டனி 1, ராஜன் 1. ஸோ ஜூலியில் எத்தனை பேர் இருக்குது, ராஜில் எத்தனை பேர் இருக்குது, ராஜேஷில் ஒரு பேர் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு பேர் தான் இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியுமோ அதை டெலீட் பண்ண முடியுமோ டெலீட் பண்ணி அந்த ஓட்டர் ஐடிக்கு பவர் இல்லாமல் ஆக்கிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸோட ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டேட்டா பேஸை வச்சு தான் ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மொத்த டேட்டா நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த டேட்டாவில் இல்லாதது வெளியில் இருக்குது அப்படின்னா அது டூப்ளிகேட்டு. அந்த டேட்டாவில் இல்லாதது வெளியில் இருக்குது அப்படின்னா அதை வந்து டேட்டாவில் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த டேட்டாவில் இருக்கிறது வெளியில் வந்து 2 டைம் இருக்குன்னா அதில் ஒன்று டெலீட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இதுதான் டேபிள் குவாரி. டேபிள் குவாரிங்கிறது அந்த டேபிளில் உள்ள இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம என்ன மாதிரியான டைப் ஆஃப் குவாரிஸ் வேணுமோ எப்படியெல்லாம் கேள்வி எழுப்பணுமோ அப்படி எழுப்புறது. ஸோ அது ஃபார்முன்னு சொல்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரோட டீட்டெயில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விண்டோவில் இந்த 3 பேரோட டீட்டெயிலை பார்த்துடுறோம். சரியா? இப்போ இந்த 3 பேரோட டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா இப்படி என்ட்ரு பண்ணுறோம். சரி, இது ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக போயிட்டே இருக்குது. நீளமானா இங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கேன்னு சொல்லிட்டு கடைசி வரையும் வருது. ஸோ இதை வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி இருந்தால் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் இந்த ஃபார்ம் ஃபீல்டை செலக்ட் பண்ணுவீங்க. இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் எப்படி சொல்கிறது, வெர்டிக்கலாக இப்படி போகாமல் ஹரிசாண்டலாக இப்படி வரும். ஸோ ஹரிசாண்டலாக அதாவது மேலேருந்து கீழே வரையும் வரும். ஃபார்முங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு டேபிளுங்கிறது எப்படி போகும் அப்படின்னா இப்படி போகும், ரைட்லேயே போயிட்டே இருக்கும். ஒரு ஃபார்முங்கிறது எப்படி வரும்னா பிலோவில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வேணும்னா ஸ்கோரல் பண்ணி கீழே சுருக்கி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார்ம் நம்பர் 1 கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஃபார்ம் நம்பர் 1 ஐடி 1, நேம் நிர்மல், ஃபாதர் நேம் ஜூலி, டேட் ஆஃப் பர்த் அவைலபிள். ஸோ இப்படி கூட நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கலாம். 2வது ஃபார்ம் 2 ஆண்டனி ராஜ் 1989. இது 3வது ஃபார்ம். ஸோ இதை எடிட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கிறதுனாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதில் ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஃபார்ம் வியூ, ஃபார்மாக பார்க்குற வியூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட். ஸோ இதான் ரிப்போர்ட்டுங்கிறது எப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் வியூ எப்படி இருக்கும். இப்போ ரிப்போர்ட்டை நீங்கள் ஒன்று எடுக்கணும். இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்கள் ஸ்கூலில் நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க இல்லை ஸ்கூலில் படிக்கிறீங்க, மொத்த பேரோட மார்க்கு 5 சப்ஜெக்டோட மார்க்கு ஒரு A4 ஷீட்டில் வரணும்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி தானே நீங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியா ஃபார்ம் மாதிரியா ரெடி பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக எடுத்துகிட்டு இருப்பீங்களா? இல்லை, எப்படி தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ ஐடி நம்பரு, பேர், அவங்க அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த் அவைலபிள் இருக்காங்களா இல்லையா, ஸோ டிக் மார்க்கு. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுக்கணும். இந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கும், டேட்டு, டைமு, டேபிள் 1. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வந்துக்கலாம். இதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னா ஐடி நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த் அவைலபிள். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்ஜினுக்குள்ளார கொண்டு வந்துட்டிங்கன்னா இது பிரிண்ட் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எல்லாமே கட்டாமல் வருதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து பிரிண்ட் வியூ. ஸோ ரொம்ப முக்கியமான வியூஸ்லாம் நிறையா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. டேபிள், குவாரி விசார்டு, ஃபார்மு, ரிப்போர்ட்டு, இது 4 தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேவ், க்ளோஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ டிசைன் வியூ, டேட்டா ஷீட் வியூ பார்த்தாச்சு. பிவோட் டேபிள் வியூ. ஓகேவா? பிவோட் டேபிள் வியூ அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது. இப்போ ஐடி அப்படின்னா ஐடியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது. நேமில் மட்டும் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிறது. இப்போ நேம் அழுத்துனீங்கன்னா அந்த நேம் சம்மந்தமாக எல்லாமே வரும். இப்போ ஆண்டனி நிர்மல் ராஜன் கிராண்ட் டோட்டல் அப்படிங்கிற மாதிரி வரும்.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேயுமே வந்து யார் யார் வேணாம் அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஐடிஸ்ன்னு போட்டிங்கன்னா ஐடி. ஸோ ஃபாதர் நேம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபாதர் நேம். ஸோ டேட் ஆஃப் பர்த், டேட் பை இயர்ஸ். ஸோ அந்த இயருக்கு நேராக யார் யார் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பிவோட் டேபிள் வியூ. ஸோ சரி, ஓகே. இப்போ இந்த டேபிள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா ஷீட் வியூக்கு கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு பிவோட் சார்ட் வியூக்கு கொடுப்போம். பிவோட் சார்ட் வியூ அப்படிங்கிறது என்னன்னா அதே தான். உதாரணத்துக்கு ஐடி. ஸோ ஐடி கொடுத்துட்றோம். ஸோ ஐடி என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 இந்த ஐடி. அடுத்து நேமு. ஸோ இந்த நேமை இழுத்து விட்றோம். ஸோ நேமுங்கிறது காமனு. பட் அந்த ஐடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இது பெருசாகவும் இதை விட பெருசாகவும் இருக்கணும். ஏன்னா அது இன்டீஜரில் வரதுனால. ஸோ ஃபாதர் நேம். ஸோ ஃபாதர் நேமும் காமனு. ஸோ டேட் ஆஃப் பர்த்து. டேட் ஆஃப் பர்த்தும் காமனு. டேட் பை வீக்கு. ஸோ வீக்கும் காமனு. அவைலபிளாக இல்லையா? ஸோ அவைலபிள். ஸோ இதில் எல்லாமே வந்து மற்றது எல்லாமே வந்து காமன். ஸோ இந்த இன்டிஜர் வேல்யூ 1 2 3 மட்டும்தான் ரைஸ் ஆகிட்டே போகுது. மற்றதெல்லாம் காமனான விஷயம்தான். சம் ஆஃப் ஐடி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டிஜர், அதாவது நம்பரில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து ரைஸ் ஆகிட்டே போகுது. மற்றபடி இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்குது. டேட் ஆஃப் பர்த்துங்கிறது இங்கே காமனாக தான் எடுத்துக்க முடியும். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ ஐடி நம்பரு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ரெஜிஸ்டர் நம்பரு, மார்க்ஸு, அவங்களுடைய ஆண்டு வருமானம், இந்த மாதிரி கொடுக்கும் போது இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். எப்படின்னா அந்த இன்டீஜர் ஏற இடத்துல ஏறும், இன்டீஜர் குறையிற இடத்துல குறையும். இப்போ இது வந்து ஜூலி, ராஜ், ராஜேஷ் இந்த 3 பேரோடது. நீங்கள் கீழே போனீங்கன்னா நம்ம நேம் கூட வரும். ஸோ நேம் என்னங்கிறது வரும், நிர்மல் ஆண்டனி ராஜ் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கிராஃப் தான். இந்த கிராஃபை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதில் ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ப்ராக்டிக்கல் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ டேபிளு, குவாரி, ஃபார்மு, ரிப்போர்ட்டு, பிரிண்ட்டு, டிசைன் வியூவு, பிவோட் டேபிள். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பிவோட் டேபிள்லாம். டேபிளில் போனீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிவோட்டு சார்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிள். ஸோ வந்து அந்த கவுண்ட் ஆஃப் த ஃபாதர் நேம், எத்தனை ஃபாதர் நேம் அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி வருது. ஸோ சம் ஆஃப் ஐடிஸ் எத்தனைங்கிறது வருது. ஸோ இந்த கவுண்டபிள்ஸை வச்சு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் வந்து இது வந்து டேபிள் வியூ, டிசைன் வியூ, டேபிள் வியூ, பிவோட் சார்ட் வியூ, பிவோட் வியூ, பிவோட் சார்ட் வியூ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டில் டேபிள், குவாரி, ஃபார்மு, ரிப்போர்ட்டு. ஓகேவா? இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஸோ கண்ட்ரோல் எஸ் இதில் நீங்கள் இந்த டேபிள் குவாரிலியாக இருக்கட்டும், கிராஸ் டேபிளில் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை டேபிளில் டிசைன் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இதில் எங்கே நீங்கள் எடிட் பண்ணிங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் எடிட் ஆகும். ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கேளுங்க. இந்த கிளாஸஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் வந்துடுச்சு. ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. ஃபர்தராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸில் பார்க்குற மாதிரி இருக்குது சிலபஸில். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸு இந்த இந்த சிலபஸில் உள்ள புக்கை வந்து பார்த்தீங்கன்னா தரவாக படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. தரவாக படிச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலோட கம்பேர் பண்ணி படிங்க. ப்ராக்டிக்கலாக படிங்க, தேரட்டிக்கலாக படிக்காதீங்க. தேரட்டிக்கலாக எழுதுறதுக்கு மட்டும் வேர்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் சொன்னதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். கிரியேட்டிங் ரிப்போர்ட்டு, கிரியேட்டிங் குவாரி, கிரியேட்டிங் டேபிள்ஸு, கிரியேட்டிங் எ நியூ டேட்டாபேஸு, டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டு, பிரிண்டிங் அண்ட் பிரிண்ட் ப்ரிவியூவு,
இதெல்லாம் வந்துச்சு. இதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் ஆஃபீஸ் பேஸு. ஓப்பன் ஆஃபீஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் எம்எஸ் அக்சஸில் பண்ணதை அப்படியே ஓப்பன் ஆஃபீஸில் பண்ணணும். சேம் இதே பேட்டர்ன்லேயே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் எப்படி எம்எஸ் எக்ஸஸில் கொண்டு வரது, எம்எஸ் எக்ஸஸ் எப்படி எம்எஸ் எக்ஸலில் கொண்டு வரது, இந்த மாதிரியான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆன விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலில் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இது தியரட்டிக்கல் கிளாஸு. இதில் நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸில் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சொல்லணுன்னா நான் குரூப்பில் இதை போஸ்ட் பண்ணுவேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நான் அடுத்து உடனே நான் போடுறேன். எப்படியாவது நான் சிலபஸை நான் முடிச்சு கொடுத்துட்றேன் என்னால் முடிஞ்ச வரையும். இதில் எப்படி வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு யூனிட்டும் 7th யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தேரிஸ் இருக்கும். ஸோ அந்த தேரிஸை வந்து நீங்கள் மல்லு கட்டி படித்து தான் ஆகணும். சொல்லப்போனால் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். மனப்பாடம் பண்ணும்போது அது கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு மனப்பாடம் பண்ணுங்கள். ஸோ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இது வரையும் 5வது யூனிட் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு முடிஞ்ச வரையும் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிலபஸ் முடிச்சு கொடுத்துட்றேன். தேங்க்யூ.